மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. இயேசுவின் அன்பு சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 11வது வார இறை வார்த்தை பகிர்வுக்கு உங்களை ஒவ்வொருவரை அன்போடு வரவேற்கின்றேன். வார்த்தையான இறைவன் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் தங்கி உங்கள் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறைவனுடைய அன்பின் அரசாட்சியில் பங்கெடுக்கின்ற மக்களாய் வாழ, அதற்கு தேவையான குணாதிசயங்களை பெற்றுக்கொள்ள இன்றைய வார்த்தையின் வழியாக இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கின்றார். இறையாட்சி என்பது என்ன? அந்த இறையாட்சி எப்படி நான் பிறருக்கு எடுத்துச் சொல்ல முடியும்? அதை நான் எவ்வாறு புரிந்து கொள்வது என்கின்ற பல்வேறு கேள்விகள் நமக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கின்ற காரணம், இறையாட்சியை பரப்பவே இந்த உலகிற்கு வந்த இயேசு இறையாட்சி என்பது என்ன என்று சொல்லி வரையறைக்குட்படுத்தி சொல்லவில்லை. இதுதான் இறையாட்சி என்று சொல்லவில்லை. மாறாக இறையரசு என்பது எப்படிப்பட்டது என்பதை பல்வேறு ஓமைகள் வழியாகவும் புதுமைகள் வழியாகவும் விளப்பி காட்டியிருக்கின்றார். மார்க் 1:15 கால் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்று சொல்லி மக்களை தயார்படுத்துகின்றார் இயேசு. ஜெபிக்க கற்றுக் கொடுக்கின்ற பொழுது, உமது ஆட்சி வருக, உம்முடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவதைப் போல மண்ணுலகில் நிறைவேறுக என்று சொல்லி விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிக்க, இறை அரசு இந்த உலகிலே மலர நம் ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கின்றார். தன் வாழ்வின் மையமாக இருந்து இறை அரசை பற்றி போதிப்பதை என்று சொல்லி அதை மையமாக வைத்து வாழ்ந்தவர். அவர் அற்புதங்கள் அதிசயங்களை செய்வதைக் கண்டு மக்கள் அவர்களை தங்களோடு இருக்க வற்புறுத்திய பொழுது, நான் மற்ற ஊர்களுக்கும் செல்ல வேண்டும், இறை அரசு பற்றிய நற்செய்தி எல்லோருக்கும் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அதை மையமாக வெளிப்படுத்தி காட்டுகின்றார். மேலும் தன்னுடைய சீடர்களை தன் பணிக்கு அனுப்புகின்ற பொழுது கூட அவர்கள் கொடுக்கின்ற முதன்மையான பணி, இறையாட்சியை பற்றி மக்களுக்கு அறிவியுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கின்றார். இந்த இறையாட்சியை பற்றி சொல்கின்ற பொழுது, இதோ இங்கே அங்கே என்று சொல்லி மக்கள் சொல்லுவார்கள், எங்கும் அலைந்து விடுவார்கள், இறையாட்சி உங்கள் மத்தியில் இருக்கின்றது என்று சொல்லி இறையாட்சி எங்கே இருக்கிறது என்பதை சொல்லி காட்டுகின்றார். இந்த இறையாட்சியிலே யார் உட்படுவார்கள் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, நீங்கள் குழந்தைகளை தடுக்காதீர்கள், இறையரசு இத்தகையோருதே என்று சொல்லுகின்றார். ஏழைகளை நீங்கள் பேறு பெற்றவர்கள் எனில் இறையாட்சி உங்களுக்கு உரியது என்று சொல்லி காட்டுகின்றார். மேலும் யாரில் நுழைய முடியாது, குழந்தைகளைப் போல நீங்கள் மாறாவிடில் இறையாட்சிக்கு உட்பட முடியாது என்று சொல்லுகின்றார். வெளிவேடம் போல பரிசேயர் சதுசேயர்கள் வாழ்க்கை வாழ உங்கள் வாழ்க்கை சிறந்திடாவிடில் நீங்கள் விண்ணரசில் நுழைய முடியாது என்று சொல்லுகின்றார். என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே சொல்லி சும்மா வாயளவிலே ஜெபிப்பவர்கள் மட்டும் விண்ணரசில் நுழைய முடியாது, மாறாக என் தந்தையின் திருவுளப்படி நடப்பவர்களே விண்ணரசுக்கு சொந்தக்காரர்களாக மாறுவார்கள் என்று சொல்லுகின்றார். செல்வர்கள் விண்ணரசில் நுழைவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்று சொல்லி இந்த உலக பற்றுடைய மனிதர்கள் விண்ணரசில் நுழைய முடியாது என்று இயேசு சொல்லி காட்டியிருக்கின்றார். இப்படி பல்வேறு நிலைகளில் இறையரசை பற்றி பேசி இயேசு இந்த இறையரசை பற்றி ஊமைகளின் வழியாக வெளிப்படுத்தி காட்டியிருக்கின்றார். இறையரசு என்பது புதையலுக்கு ஒப்பாகும், முத்திற்கு ஒப்பாகும், வலையில் கடலில் வீசப்படுகின்ற வலைக்கு ஒப்பாகும், புளிப்பு மாவிற்கு ஒப்பாகும் என்று சொல்லி விண்ணரசை பல்வேறு ஊமைகள் வழியாக சுட்டி காட்டி இதுதான் விண்ணரசின் மதிப்பீடுகளாக இருக்கின்றன என்று சொல்லுகின்றார். இதையே தான் பவுடியார் சொல்லுகின்ற பொழுது கூட சொல்லுவார். ரோமர் 14:17 இறையரசு என்பது உண்பதிலோ குடிப்பதிலோ அடங்கி இருக்கவில்லை, மாறாக தூய ஆவியர்களும் நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றிலே அடங்கி இருக்கின்றது என்று சொல்லுவார். இப்படி ஊமைகள் வழியாக இறை அரசை பற்றி போதித்த இயேசு இன்றைய நற்செய்தியிலும் கூட 2 ஊமைகள் வழியாக தானாக முளைத்து வளர்கின்ற விதை பற்றிய ஊமையிலும் கடுகு விதை பற்றிய ஊமையிலும் விண்ணரசை ஒப்பிட்டு காட்டி அந்த விண்ணரசை நாம் எப்படி நம் சொந்தமாக்கிக் கொள்ள முடியும் என்பதற்கான வழியை நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார். முதல் ஊமையை பார்க்கின்ற பொழுது விதை மற்றும் விதைப்பவன். விதை நிலத்திலே விதைக்கப்படுகின்றது. விதைப்பவன் போய் தன்னுடைய அன்றாட செயல்களை செயல்பட ஆரம்பிக்கின்றான், உறங்குகின்றான், விழித்தெழுகின்றான். நாட்கள் கடந்து போகின்றன. விதை முளைத்து அரும்பாக வெளியே வர ஆரம்பிக்கிறது. அந்த விதை எப்படி முளைத்தது என்பது அந்த விதைத்தவனுக்கு தெரியாது. விதைப்பது மனிதனாக இருக்கலாம், புறக்காணிகளை சேர்த்து கொடுப்பது மனிதனாக இருக்கலாம், ஆனால் உயிரை கொடுப்பது ஆண்டவர் மட்டுமே என்பதை இங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கின்றது. நீதிமொழிகள் புத்தகத்தை படிப்பதை போல திட்டங்கள் தீட்டலாம், ஆனால் அதை நிறைவேற்றி கொடுப்பது ஆண்டவர் நானே என்று சொல்லுகின்றார்.
பல்வேறு வழிகளை மனிதன் அமைக்கலாம், ஆனால் அதில் அவனை வழிநடத்தி செல்வது ஆண்டவராகிய நானே என்று சொல்லுகின்றார். ஆக நம் வாழ்விலே இறைவன் உயிராக இருந்து நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கின்றார் என்கின்ற ஒரு உன்னதமான செய்தி நமக்கு சொல்லி காட்டுகின்றது. நம் உடலை வளர்க்க, உடலை பாதுகாக்க பல்வேறு காரணிகளை, பல்வேறு செயல்பாடுகளை செய்யலாம். நம் ஜிம்முக்கு போவது, சத்தான உணவுகளை உண்பது, தூய்மையான காற்றை சுவாசிப்பது, நல்ல நீரை பருகுவது மற்ற பல்வேறு காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் நம்மிலே இருக்கின்ற உயிரை, ஜீவனை வளர்த்தெடுப்பது, வாழ்விப்பது ஆண்டவர் கரங்களே இருக்கிறது. அது மனித கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டது என்கின்ற முதல் செய்தியை நமக்கு சொல்லி காட்டி, நாம் நிலையற்றவர்கள், ஆண்டவரை சார்ந்திருக்க வேண்டும் என்பதை சொல்லி காட்டுகின்றது. இரண்டாவதாக, விதை உயிர் பெற வேண்டுமெனில் அது பல மாற்றங்களுக்கு உட்பட வேண்டும். நான் விதையாக மட்டுமே இருப்பேன் என்று சொல்லி அது அப்படி இருந்தது என்றால் அது பலனை கொடுக்காது. அது மண்ணிலே புதைக்கப்பட வேண்டும். அது தன்னை உடைக்க வேண்டும். தன்னில் இருக்கின்ற விருட்சம் வளர்வதற்கு வழிவிட வேண்டும். நம்முடைய வாழ்விலும் கூட இறைவனுடைய அரசாட்சி நம்மிலே மலர வேண்டுமெனில் பல மாற்றங்களுக்கு நம்மை உட்படுத்த நம்மை தயாரிக்க வேண்டும். தன்னை பின்பற்ற விரும்புகிறவன் நாள்தோறும் தன் சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று சொல்லி இயேசு அழைப்பு விடுக்கின்றார். இறையாட்சி நெருங்கிவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புகள் என்று சொல்கிறார். நான் இப்படித்தான் இருப்பேன் என்று சொல்லி ஏதோ என் வாழ்கின்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இறையரசின் சொந்தங்களாக மாற முடியும் என்று நாம் விரும்பினோம் என்றால் நிச்சயமாக முடியாது. பல மாற்றங்கள், நம்மிடையே இருக்கின்ற தேவையற்ற குணங்கள், தீமைகளை தகர்த்தெறிய வேண்டும். அநியாய வாழ்வை நம்மிடம் அகற்றியிட வேண்டும். நாம் சென்று கொண்டிருக்கிற தாறுமாறு நிலையிலிருந்து நம் வாழ்க்கையை மாற்றியமைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது மட்டுமே கடவுள் கொடுக்கின்ற ஜீவன் முழுமையாய் பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மூன்றாவதாக, விதை பலன் கொடுக்க வேண்டுமெனில் அது புறக்காரணிகளை சார்ந்திருக்கின்றது. புறக்காரணிகள் நிலம், நீர், காற்று, உரம் இவையெல்லாம் சார்ந்திருக்கின்றது. இவையெல்லாம் சேர்ந்திருக்கின்ற பொழுதுதான் அந்த விதையிலே இருக்கின்ற அந்த உயிர் செடியாக வளர்ந்து பலன் கொடுக்கக்கூடியதாக மாறுகின்றது. ஆம் அன்பு சகோதரனே, நாமும் கூட புறக்காரணிகளை சார்ந்திருக்கின்றோம். நாம் சார்ந்திருக்கின்ற திருச்சபை, உறவு தலங்கள், திருச்சபை நாம் கொடுத்திருக்கின்ற அருட்சாதனங்கள் இவையெல்லாம் நம்முடைய இருக்கின்ற உயிரை வளர்த்தெடுக்க பயன்படக்கூடியதாக அமைந்திருக்க வேண்டும். அருட்சாதனம் என்ற உரம் நம்மிலே எந்த அளவுக்கு சேர்க்கணுமோ அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்வும் ஊக்கமுடையதாக, ஆக்கமுடையதாக, ஆவியால் நிரப்பப்பட்டதாக இருக்கும். ஆகவே விதை சொல்லிக் கொடுக்கின்ற பாடம், முதலாவதாக உயிர் என்பது கடவுள் கொடுக்கக்கூடியது. இரண்டாவதாக நாம் பல மாற்றங்கள் உட்படுகின்ற பொழுது மட்டுமே ஆண்டவர் விரும்புகின்ற வாழ்வாக நம்முடைய வாழ்வு அமைந்திருக்கும். அந்த வாழ்விற்கு புறக்காரணிகளாக இருக்கின்ற திருச்சபை கொடுத்த அருட்சாதனங்களும் சார்ந்திருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு ஊக்கம் பெறும் என்பதை சொல்லி காட்டுகின்றது. அதே போல் அதை விதைப்பவனுக்கு வருகின்ற பொழுது விதைப்பவன் விதைத்து விட்டு கவலையின்றி போய் உறங்குகின்றான். காலை கண் விழிக்கிறான். நாட்கள் கடந்து போகின்றன. விதை தானாக முளைகின்றது. முளைத்து அரும்பு விட்டு பலனை கொடுக்கின்றது. அறுவடைக்கு தயாராகின்ற சொல்லப்படுகின்றது. இங்கே விவசாயம் காணப்படுகின்ற குரல் காத்திருத்தல், நம்பிக்கையோடு காத்திருத்தல். வெறும் விதைப்புதவன் நின்று விடவில்லை. அந்த நம்பிக்கையோடு காத்திருத்தல் இருப்பதினால்தான் அதற்கு தக்க சமயத்தில் நீர் பாய்ச்சுவது, உரமிடுவது, மற்ற எல்லா புறக்காரணிகளையும் சேர்த்து கொடுப்பதன் வழியாக அந்த செடி நன்கு வளர்வதற்கு, முழு பலனை கொடுப்பதற்கு அவன் உதவி செய்பவனாக இருக்கிறான். அதை போலவே நம்முடைய ஆன்மாவும் முழுமையான பலனை அனுபவிப்பதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும். ஏற்கனவே சொன்னதை போல திருச்சபையில் இணைந்து தக்க நேரத்தில் ஒப்புரவுச்சாதனம், நற்கருணை கொண்டாட்டங்கள், இப்படி தேவைக்கு ஏற்ற அந்த அருட்சாதனங்களை அடிக்கடி பங்கெடுப்பதன் வழியாக நம்முடைய ஆன்ம வாழ்விற்கு உரமிடுவதன் வழியாக நம் வாழ்வையும் செம்மைப்படுத்த முடியும், களைகளை களைந்தெறிய முடியும். நம்முடைய வாழ்வும் முழு பலனை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக அமைத்து கொள்ள முடியும். நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். நாம் நிலை வாழ்வை பெறுவோம் என்பதை அந்த நம்பிக்கையினுடைய செயல்பாடுகளிலும் பங்கெடுக்க வேண்டும். மூன்றாவது ஓமையாக விடுகிறது கடுகு விதை ஓமை. இந்த ஓமையை பற்றி பார்க்கின்ற பொழுது விதை மிக சிறியது, ஆனால் வளர்ந்து மிக பெரிய செடியாக வளர்ந்துகின்றது. வானத்து பறவைகள் வந்து அதில் தங்குகின்ற சொல்லப்படுகின்றது. இன்றைய முதல் வாசகத்திலும் அதைத்தான் சொல்லப்படுகின்றது. ஒரு சிறு தளிர் மலை மேல் நட்டு வைக்கப்படுகின்றது. அது வளர்ந்து மிகப்பெரிய மரமாக மாறி எல்லா பறவைகளும் வந்து அதன் நிழலிலே தங்கும் அளவிற்கு வறந்து விரிந்ததாக காணப்படுகின்ற சொல்லப்படுகின்றது. ஆம், நம்மிலே இறைவன் அந்த ஆவியை கொடுத்திருக்கின்றார். இறைவனுடைய அபிஷேக வல்லமை நம்மிலே கொடுத்திருக்கின்றார். நமக்கு பல்வேறு திறமைகளை கொடுத்திருக்கின்றார்.
ஒரு சில நேரங்களிலே நாம் பிறரால் புறக்கணிக்கப்படலாம், பிறரால் நிராகரிக்கப்படலாம், நாம் திறமையற்றவர்கள் என்று சொல்லி ஒதுக்கப்படலாம். ஆனால் கடவுளுடைய ஆவி நம்மிலே தங்கி இருப்பதினாலே கடவுள் நம்மை மேன்மைப்படுத்தக்கூடிய, நம்மை வளர்ந்தோக செய்வார் என்கிற நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக இன்றைய அந்த 3வது உவமை நமக்கு சொல்லப்படுகின்றது. விவிலியத்தை பார்க்கின்ற பொழுது நம் கடவுள் புறக்கணிக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, தாழ்வுற்றோரின் கடவுளாகவே இருக்கின்றார். நொடிந்து விடப்பட்ட மனிதர்களுடைய கடவுளாகவே தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் என்று சொல்லுவார்கள். அற்பமாக கருதப்பட்ட மனிதர்களை அழைத்து ஆச்சரியமான காரியங்களை கொண்டு செய்கின்ற கடவுளாகவே நம் தேவன் தன்னை வெளிப்படுத்தி இருக்கின்றார். இந்த உலகம் வெறுமை வலுவற்றது என கருதுவற்றை தேர்ந்தெடுத்து அதை வலிமையுள்ளதாக மாற்றுபவராகவே நம் கடவுள் தன்னை வெளிப்படுத்தி இருக்கின்றார். சூசை, பழைய ஏற்பாட்டு யோசேப்பு தன் சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டவன், விற்கப்பட்டவன், எகிப்தின் அதிபதியாக உயர்த்தப்படுகின்றான். தாவீது தன்னுடைய சகோதரர்களாலே அவர் ஓரம் கட்டப்பட்டவன், அவன் ஒன்றுக்கு உதவாதன் என்று சொல்லி ஆடு மேய்க்க அவனை அனுப்பி வைத்தார்கள். ஆனால் அவனைத்தான் அரசனாக திருப்புழு செய்கின்றார். அவருடைய குலத்திலேயே இறைமகன் இயேசு உதிக்கும் அளவிற்கு அவரை மேன்மைப்படுத்துகின்றார். ஏழை கைம்பெண் ஒதுங்கி கொண்டு ஒளிந்து கொண்டு வந்து தன்னிடம் இருக்கின்ற 2 செப்பு காசுகளை காணிக்கையாக போடுகின்றார். இயேசு அதை கவனித்து, இதோ காணிக்கை போட்டவர்களே, இந்த பெண் தான் அதிகமாக போட்டாள் என்று சொல்லி அவரை உயர்த்துகின்றார், மேன்மைப்படுத்துகின்றார். யாக்கோப்பு வந்து, இங்கே ஒரு சிறுவனம் 5 அப்பங்களும் 2 மீன்களும் மட்டுமே இருக்கின்றன, இது எப்படி பத்தும் என்று சொல்லி குறைபாடோடு பார்க்கின்ற பொழுது 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேர் உண்ணும் அளவிற்கு அதை பழுகி பெருகச் செய்கின்றார். ஆம் அன்பு சகோதரமே, இதோ இந்த ஓமையின் வழியாக இறைவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம், கடவுள் கண்களை நாம் ஒவ்வொருவரும் விலையேறப்பட்டவர்கள், மதிப்பு மிக்கவர்கள். கடவுள் நம்மையும் பயன்படுத்துவார். நம்பிக்கையோடு அவர் கொடுக்கின்ற அருளை நம் வாழ்வில் பெற்றுக்கொண்டு நம் வாழ்வில் அவரோடு இணைந்து இசைந்து நாம் வாழ்பவர்களாக இருக்கின்ற பொழுது தக்க சமயத்திலே தக்க நேரத்திலே கடவுள் நம்மை மேன்மைப்படுத்துவார், நம்மையும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவார் என்கின்ற ஒரு ஆழமான நம்பிக்கையின் செய்தி நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்லமையால் நிறைத்து ஆசீர்வதித்து காத்திடுவீராக. அவருடைய உள்ளத்திலே நீரே ஜீவனை கொடுத்திருக்கிறீர். அந்த ஜீவனை வளர்த்தெடுப்பதற்கான ஆற்றலையும் ஆசீர்வாதங்களையும் தந்திருக்கிறீர். அதை நாங்கள் தக்க முறையில் பயன்படுத்துபவர்களாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் நாங்கள் புறக்கணிக்கப்படுகின்ற பொழுது, ஒதுக்கப்படுகின்ற பொழுது மனம் சோர்ந்து போகாமல் நாங்கள் உம்மை நம்பி உம்மிலே வாழவும் நீர் எங்களை மேன்மைப்படுத்துவீர், எங்கள் வாழ்வுக்கு தேவையான ஆசீர் கொடுப்பீர் என்கின்ற அந்த உறுதியான விசுவாசத்தில் வாழவும் எங்களுக்கு அருள் தருவீராக. அன்பின் ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும், ஏன் இந்த வாரம் முழுவதும் உம்முடைய மக்களை உம்முடைய அன்பின் பிரசன்னத்தால் காத்துக்கொள்ளும். உம்முடைய வார்த்தையின் வளையத்திற்குள் வைத்து இவர்களை வழிநடத்தும். உம்முடைய இரத்தத்தினால் இவர்களை அபிஷேகம் செய்து இவர்களை பாதுகாத்துக் கொள்ளுவீராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.